ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ. திடீரென கோடீஸ்வரர்களான ஜேவிபி அமைச்சர்கள். அரசியல் பழிவாங்கலால் தோல்விகளை மறைக்க பார்க்கின்றது அரசு. மகர சிறையில் நாமல் ராஜபக்ஷ. தடை விலக்கிய அமெரிக்கா. ரஷ்யாவில் இருந்து குறைந்த விலையில் எரிபொருள். முழுமையாக மூடப்படும் ஹோர்முஸ் நீரிணை. ஈரானின் அதிரடி அறிவிப்பு. ஈரானங்களை பிளாக்மெயில் செய்ய முடியாது. ட்ரம்ப் விடுத்த இறுதி எச்சரிக்கை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுனவுடன் ஒன்றிணைந்த பல கட்சிகளின் கூட்டணியில் நாமல் ராஜபக்ஷ நிச்சயம் போட்டியிடுவார் என மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சானக தெரிவித்துள்ளார். தரமற்ற நிலக்கரியால் நாட்டில் ஏற்பட்டிருக்கும் சிக்கல் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து முறையாற்றிய அவர், இந்த இன்று உலகில் அதிக விலைக்கு எரிபொருளை கொள்வனவு செய்யும் நாடாக நாம் மாறியுள்ளோம். அந்த எரிபொருளில் மின்சார உற்பத்தி செய்யப்பட போகின்றது. இந்த டீசலில் மின் உற்பத்தி செய்வதற்கு ஒரு நாளைக்கு 4500 லட்சம் ரூபாய் செலவாகின்றது. அப்போது இந்த பணத்தை செலுத்துவது யார்? அமைச்சரா அல்லது ஜனாதிபதியா? இந்த நிலக்கரி மோசடியை செய்தது அமைச்சர் மட்டுமல்ல, இதற்கு ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவையும் சம்பந்தப்பட்டுள்ளது. ஆனால் அமைச்சரை மட்டும் இதற்கு பொறுப்பாளியாக்குவதற்கு நாம் விட மாட்டோம். இதற்கு உயரிய நீதி செயற்பாட்டுக்கு நாம் செல்வோம். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு செய்துள்ளோம். ஆனால் விசாரணைகள் நடைபெறுவதாக தெரியவில்லை. அதனால் எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்த இதற்கு சரியான தீர்மானம் ஒன்றை எடுக்க உள்ளோம். இந்த நிலக்கரி மோசடிக்கு அமைச்சர் மற்றும் அமைச்சின் செயலாளர் பதவி விலக்கியவுடன் முடிந்துவிட்டது என அரசாங்கம் நினைக்குமானால் அதற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். இதனால் ஏற்பட்டிருக்கும் நட்டத்தை ஈடு செய்வது யார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் கே.டி. லால்காந்த உள்ளிட்ட என்பிபி அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு சொத்துக்களை ஈட்டினார்கள் என்பது குறித்து விசாரணை நடாத்துமாறு கோரி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு செல்ல ஐக்கிய மக்கள் சக்தி தயாராகி வருவதாக அந்த கட்சியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். விசேடமாக அமைச்சர் லால்காந்த தனது சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை சமர்ப்பித்த போது அவரது சொத்து மதிப்பு 46 கோடி ரூபாவிற்கும் அதிகம் என்பது தெரிய வந்துள்ளது. ஒரு வருடத்திற்குள் இவ்வளவு பாரிய சொத்துக்கு அவர் உரிமையாளர் ஆனது எவ்வாறு சாத்தியமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2023 ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 82 பிரிவின் 1 கீழ் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. சொத்துக்களில் 10 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான மாற்றம் ஏற்பட்டால் 1 மாத காலத்திற்குள் புதிய சொத்து மற்றும் பொறுப்பு விவர கூற்றை சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கமைய அரசாங்கத்தின் அனைத்து அமைச்சர்களும் எவ்வாறு சொத்துக்களை ஈட்டினார்கள் என்பது குறித்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணை நடாத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி தேர்தலை இலக்கு வைத்து கடந்த காலங்களில் அரசாங்கத்தின் அமைச்சர்களின் சொத்து விவரங்களை மக்கள் மத்தியில் காட்டி மார்க்கெட்டிங் செய்ததாக ரஹ்மான் குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத தற்போதைய அரசாங்கம் தனது தோல்விகளை மறைக்கவே அரசியல்வாதிகளை சிறையில் அடைக்கும் பழிவாங்கல் நாடகத்தை அரங்கேற்றி வருகின்றது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மகர சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவை நேரில் சந்தித்து நலன் விசாரித்த பின்னரே அவர் ஊடகங்களுக்கு இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். சட்டவிரோதமான முறையை பயன்படுத்தி கடத்தொழிலில் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 41 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இலங்கை கடற்படையினர், கடலோர காவல்படை, மீன்வளம் மற்றும் நீர்வள திணைக்களம் ஆகியவை இணைந்த மேற்கொண்ட நடவடிக்கையின் போதே கைது செய்யப்பட்டுள்ளனர். ரஷ்யாவிடமிருந்து சலுகை விலையில் எரிபொருளை கொள்வனவு செய்யும் வாய்ப்பு இலங்கைக்கு கிடைத்துள்ளது. கடல் மார்க்கமாக கொண்டு செல்லப்படும் ரஷ்ய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய தயாரிப்புகளை விற்பனை செய்வதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் மேலும் 1 மாத கால சலுகை காலத்தை அறிவித்துள்ளது. ரஷ்ய எண்ணெய்க்கான தற்காலிக பொருளாதார தடை விலக்கை இனிமேல் நீட்டிக்கப் போவதில்லை என அமெரிக்கா கடந்த புதன்கிழமை அறிவித்திருந்த பின்னணியில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை முக்கியத்துவத்தை பெறுகின்றது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய போரின் போது கடுமையாக உயர்ந்த உலகளாவிய எரிசக்தி விலைகளை
முற்றுகையை கட்டுப்படுத்தும் நிர்வாகத்தின் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் இலங்கைக்கு தேவைப்படும் எந்தொரு சந்தர்ப்பத்திலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர ஒப்பந்தங்களின் கீழ் சலுகை விலையில் ரஷ்யா எரிபொருள் மற்றும் நிலக்கரியை வழங்க ரஷ்ய அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை மீண்டும் முழுமையாக மூடப்படுவதாக ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை நீக்கப்படாததை கண்டித்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நேற்று சில கப்பல்கள் இந்த நீரிணை வழியாக செல்ல அனுமதிக்கப்பட்ட போதிலும் அமெரிக்கா தனது முற்றுகையை தொடர்வது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்று ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவின் இந்த கடற்படை முற்றுகை முழுமையாக நீக்கப்படும் வரை உலகின் மிக முக்கியமான இந்த எரிசக்தி வழித்தடம் மூடப்பட்டிருக்கும் என IRGC தனது அறிக்கையில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் கடல் பகுதிகளில் உள்ள எந்த ஒரு கப்பலும் தற்பொழுது நங்கூரமிடப்பட்டுள்ள இடத்திலிருந்து நகரக்கூடாது என்று ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையை நெருங்க முயலும் கப்பல்கள் எதிரிக்கு ஒத்துழைப்பதாக கருதப்படும் என்றும் அத்தகைய விதிகளை மீறும் கப்பல்கள் ஈரானிய படைகளால் இலக்கு வைக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் ஈரான் தூதரை அந்த நாட்டின் வெளியுறவு செயலாளருடனான சந்திப்புக்கு இந்தியா அழைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். கூட்டத்தின் போது ஹார்முஸ் நீரிணையில் நேற்று இந்திய கொடியேந்திய 2 கப்பல்கள் சம்பந்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்து இந்தியாவின் ஆழ்ந்த கவலையை வெளியுறவு செயலாளர் தெரிவித்தார் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக கப்பல்கள் மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்பிற்கு இந்தியா முக்கியத்துவத்தை குறிப்பிட்டதோடு இந்தியாவுக்கு வர இருந்த பல கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதற்கு ஈரான் முன்னதாக வழிவகை செய்ததையும் நினைவு கூர்ந்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை பகுதியை கடந்து இந்தியாவுக்கு செல்லும் கப்பல்களுக்கு வசதி செய்து தரும் செயல்முறையை கூடிய விரைவில் மீண்டும் தொடங்க வேண்டும் என்பது புதுடில்லி தெஹ்ரானை வலியுறுத்தியுள்ளது. ஹார்முஸ் நீரிணையை மூடுவதன் மூலம் அமெரிக்காவை ஈரான் ஒருபோதும் பிளாக்மெயில் செய்ய முடியாது என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெஹ்ரானை எச்சரித்துள்ளார். ஈரானிய துறைமுகங்கள் மீது ஏப்ரல் 14 முதல் அமெரிக்கா மேற்கொண்டு வரும் கடற்படை முற்றுகைக்கு பதிலடியாக நீரிணையின் மீதான தனது கட்டுப்பாட்டை மீண்டும் தீவிரப்படுத்துவதாக ஈரான் அறிவித்ததை தொடர்ந்து ட்ரம்ப் இந்த எதிர்வினையை ஆற்றியுள்ளார். ஈரானுடன் மிகவும் நல்ல முறையில் உரையாடல் நடந்து வருவதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் அதே சமயம் இந்த முக்கியமான எண்ணெய் வழித்தடை மீண்டும் மூடுவதன் மூலம் அமெரிக்காவிற்கு அழுத்தம் கொடுக்க முடியாது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரான் தரப்பில் ஹார்முஸ் நீரிணையில் முகாமிட்டுள்ள கடற்படையினர் இன்று அந்த பகுதியை கடக்க முயன்ற வணிக கப்பல்களுக்கு ரேடியோ செய்திகள் மூலம் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அந்த செய்திகளில் நீரிணை வழியாக இனி எந்த கப்பல்களும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்று ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவின் முற்றுகை என்பது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை மீறும் செயல் என தெஹ்ரான் குற்றம் சாட்டும் அதே வேளையில் ஈரானின் இந்த தீர்வு பழிவாங்கலால் சர்வதேச கப்பல் போக்குவரத்தில் பெரும் குழப்பம் நீடிப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.